வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாட்கள் உங்களோடு தொடர்ந்து நாங்கள் இந்த பேசிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் தேவனுடைய பதில்களை நீங்கள் எப்படியாக இந்த இடத்துல பெற முடியும். மேலும் அந்த நிகழ்விலே இந்த எங்களோடு இணைந்தவர்கள் விசுவாசத்தினுடைய செயலாலே எப்படி தங்களுடைய வாழ்க்கைக்கான பதில்களை பெற்றவராய் இந்த இருக்கிறார்கள், அதனுடைய பல சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். மிக நிச்சயம் தேவன் தேவனாக இருக்கிறார். அவரிடத்திலே எவ்விதத்திலும் மாற்றமானது இந்த இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கடினங்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், நீங்க ஒருவேளை சொல்லலாம், இனியும் என்னால் இந்த பொறுக்க முடியவில்லை, இனியும் இந்த சூழ்நிலையை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. இப்படியான ஒரு நிலைக்கு நீங்க வரும்பொழுதும், நீங்க உங்களுடைய பிரச்சனையை இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பலர் செய்கிற வேலை அல்லது நீங்கள் யோசிக்கிற யோசனை என்னவாக இந்த இருக்கும்? துரதிருஷ்டவசமாக தேவனுடைய வல்லமையை பார்க்க நான் என்னை தயார் கொடுத்துவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது பதிலா பல மக்கள் தவறான முடிவு இந்த எடுக்கிறாங்க. ஒருவேளை அதுல நீங்களும் கூட ஒருவராக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வது என மக்கள் பிரச்சனையை இந்த சந்திக்கும் பொழுதும், அது முதல் பிரச்சனை, இரண்டாவது பிரச்சனை, மூன்றாவது, நான்காவது, தொடர்ந்து அவங்க வாழ்க்கை பிரச்சனையின் மீது பிரச்சனையாக அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இனியும் என்னால் இதை சகித்துக் கொள்ள முடியாது. இந்த பிரச்சனை என்னுடைய கழுத்தை, ஏன் என்னுடைய தலையை தாண்டி நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் மக்கள் தவறான முடிவு எடுக்கிறாங்க. ஒருவேளை நீங்க இப்பொழுது இந்த இப்படியான யோசனை உடையவராக இந்த இருக்கலாம். என்னுடைய கடன் பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. என்னுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலை, என்னுடைய திருமணத்திலே நான் சந்திக்கிற சூழ்நிலை, என்னுடைய வேலை வியாபாரத்திலே நான் சந்திக்கிற சூழ்நிலை, நான் இந்த பிரச்சனை எப்படியாக ஜெயிக்க போகிறேன்னு தெரியவில்லை, எப்படியாக என்னுடைய வாழ்க்கை மாறப்போதுன்னு தெரியல. ஒருவேளை உங்களிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சமாய் 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 நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க தனிமையாக அல்லது அழிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் வெறுமையாக்கப்பட்ட ஒருவரை போல இந்த நேரம் நின்று கொண்டிருக்கலாம். இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மன விரக்தியிலே அல்லது ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டவராய் நீங்க இந்த நேரம் இந்த படுக்கை போயிருக்கலாம். வழக்கமா நீங்க சீக்கிரம் தூங்குறவர், ஆனா இந்த நேரம் உங்களுக்கு தூக்கமானது வரல. அதனாலதான் இந்த நேரம் இந்த 10-30 மணி நிகழ்ச்சியை நீங்க இந்த பார்த்துட்டு இருக்கீங்க. டிவி சேனல்ல மாத்திட்டு இருக்கீங்க. இதே இடத்துல வாழ்க்கை மாறாதா? பதில் கிடைக்காதா? மக்களே, உங்களுடைய வாழ்க்கை மாற முடியும். உங்களுடைய வாழ்க்கை மாற முடியும். ஏன் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன் தெரியுமா? முதலாவது, தேவனுடைய வார்த்தை அதை உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தை ஜீவனானது. இந்த வார்த்தை தேவனாலே கொடுக்கப்பட்டது. அவரிடத்திலே எவ்விதத்திலும் பொய் இல்லையே. அவர் சொல்ற வார்த்தை எப்படி நிஜமாகாம இந்த போகும்? அவருடைய வழிகளை நீங்க பின்பற்றும் பொழுது அதனுடைய பலனை, பதிலை பார்க்கிறவரா இருக்கீங்க. எனவே இந்த நேரம் கூட யார் நீங்க மன அழுத்தத்திலே, சோர்விலே, பயத்திலே அல்லது என்ன சூழ்நிலை இந்த நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதது, நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று வழி தெரியாத ஒருவராய் இருந்தா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9384638738. நீங்க போன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது நேரடியாய் ஆலயத்திலே கூட நீங்கள் எங்களை சந்திக்கலாம். நீங்க தலைமை சபை மவுண்ட் ரோட்லயோ, பெரம்பூரிலோ, குறுக்குப்பேட்டிலோ அல்லது அண்ணா நகர்லயோ, அல்லது நீங்க ஒருவேளை மும்பையில இருக்கிறீங்கன்னா, நீங்க மற்ற இடங்களில் இருக்கிறவராய் இருந்தாலும் கூட வழிகளை உண்டாக்குங்கள். நான் உங்க வீட்டுக்கு வந்து சந்திக்கணும் விதத்துல விரும்புறேன். உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வீட்டாரை ஆசீர்வதிக்க நீங்க எல்லோரையும் இந்த அழைத்து நீங்க உங்களுடைய வருகைக்காக இந்த விரும்புறீங்கன்னா தெரியப்படுத்தணும். நாங்கள் உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்திலே நாங்கள் இந்த காரியத்தையும் செய்கிறவராக இருக்கிறோம். முற்றிலும் இலவசமாக. மக்களே, முற்றிலும் இலவசமாக. என தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த நேரம் தேவனுடைய இந்த வார்த்தையிலிருந்து நான் இந்த காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சியை இந்த பாருங்க. இந்த சாட்சி நீங்க இந்த ஏற்கனவே எப்படியானதுன்றது யோசனை உடையதுக்காக சாக்கடையிலிருந்து என்றாவது நீங்கள் தண்ணீர் எடுத்து குடிச்சிருக்கீங்களா? ஆசை. என்ன கேள்வி இது? நீங்க சொல்லும் போது இது அருவருப்பானதா இருக்கு. ஆனா இந்த நபர் இப்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். சாக்கடையிலிருந்து தன்னுடைய உணவை எடுக்கிறவராய், அழுகி போன ஆப்பிள்கள், பழங்கள் எடுத்து சாப்பிடுகிறவராய், அந்த தண்ணீரை குடிக்கிறவராய், அந்த அருகிலே தான் இவருடைய வாழ்க்கை, தெருக்களிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இதுதான் இவருடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனா தேவன் இன்று இவருடைய வாழ்க்கை நீதி செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக இந்த சாட்சியை பாருங்கள். பிற்பாடு நாம் ஒன்றிணைந்திருக்கலாம். என்னுடைய முகத்துல அநீதியினுடைய அடையாளம் போடப்பட்டிருக்கு.
நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவன். நான் பள்ளிக்கூடத்துக்கே போனது கிடையாது. எனக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும் போதே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தெருவில் தான் வளர்ந்தேன். நான் படுக்கிற இடம் ஃபுல்லாகவே புழுதியான இடம். அங்கே தான் போதை பழக்கத்தையும் குடி பழக்கத்தையும் கற்றுக்கிட்டேன். கெட்ட பழக்கத்தில் மாட்டிக்கிட்டேன். குப்பையில் இருந்தால் சாப்பிடுவேன். புழுதியான தண்ணியை தான் குடிப்பேன். இதோ இந்த ஃபோட்டோவில் தெரியுது பாருங்கள். இங்கே தான் நான் முன்னாடி படுப்பேன். இந்த இடத்துல தான் குப்பையை கொட்டுவாங்க. இங்கே தான் நான் படுப்பேன். இந்த இடத்துல பார்க்குறீங்களா, இங்கே நிறைய எலி இருக்கும். ஒரு முறை என்னை 3 முறை எலி கடிச்சது கழுத்து மேலே. இங்கே தான் நான் எப்போவுமே படுப்பேன். இங்கே படுக்கும்போது இந்த தண்ணி வந்து என் கழுத்து மேலே படும்போது நான் எழுந்துப்பேன். எழுந்துக்கணுன்னே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்படியே எழுந்து போய் தெருவில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பேன். உண்மையாகவே எனக்கு சாப்பாடு கிடைக்காது. அவங்க யாருமே எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே, இந்த இடத்துல தான் வந்து அழுகி போக போகிற இந்த காய்கறி, இந்த பழங்கள்லாம் கொட்டுவாங்க. இதை நான் பார்த்து பொறுக்கி எடுத்துன்னு போய் அங்கே பக்கம் ஓரமாக சாப்பிடுவேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா மீன் தலை மட்டும் இருந்துச்சு. மீன் தலையை மட்டும் ஒரு இரும்பு டப்பாவில் போட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுதான் சாப்பிட இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஒரு குடிகாரர் என்கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பிட எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இது இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். அது அவருக்கு சரியாக புரிஞ்சுதான்னு தெரில. அவர் அந்த டின் கேனை அப்படியே உதச்சி தள்ளினார். அந்த கொதிச்சுட்டு இருந்த தண்ணி அப்படியே நெஞ்சு மேலே விழுந்தது. அப்படியே வெந்துடுச்சு. மருத்துவமனை கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் மேலே பயங்கரமான ஒரு வாடை அடிச்சுது. நான் உள்புறத்தில் ரொம்பவும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். தெருவில் நான் நடக்கும்போது சட்டையோ ஷூவோ போட மாட்டேன். நான் வெறும் டவுசர் மட்டும்தான். வெறும் காலில் மட்டுமே நடக்கிறதுனால என்னுடைய புதிங்கால், என்னுடைய கால் இதெல்லாமே வீங்கியிருக்கும். எனக்கு மேலே போத்திக்கிற மாதிரி எந்த போர்வையும் கிடையாது. அந்த குளிர்லேயே தான் நான் படுத்து தூங்கணும். வீடே இல்லாத ஒருவருக்கு, தெருவில் வாழ்கிற ஒருவருக்கு பிசாசு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அவருக்குள்ள ஆழ்ந்த சோகம் இருக்கும்போது என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தேன். போதை குடிப்பழக்கத்தில் தான் என்னுடைய நிம்மதியை தேடி போனேன். நான் ரொம்ப நிறைய குடிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சாவணும்னு நினச்சேன். நான் ரத்தம் வாந்தி எடுத்தாலும் குடிக்கிறதை நிறுத்த மாட்டேன். ஒருத்தர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவால் கூப்பிட்டார். 2 பேர், நானும் இன்னொருத்தரும் போயிருந்தோம். அவன் சொன்னான், யார் இந்த மண்ணெண்ணியை எடுத்து குடிக்கிறீங்களோ உங்களுக்கு நாங்கள் நிறைய போதைப் பொருள் தருவோம், நீங்கள் அதை செலவு செய்யலாம். சொன்ன உடனே நான் 2 முறை கூட யோசிக்கல, நானும் அவரும் எடுத்து குடிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு எதுவும் தெரியல, நான் நல்லா இருந்தேன். ஆனால் என் கூட குடித்த ஒருத்தர் இறந்துட்டார் அங்கேயே. பாருங்க, உங்க சாட்சியை இப்போ ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கவனம் எல்லாமே இப்போ எங்க தெரியுமா இருக்கு? உங்க முகத்துல நீங்க ஒரு பச்சை குத்திருக்கீங்களே, அது மேலதான். என்னது இது? இது வந்து ஒரு நாள் நான் போதைப் பொருள் வாங்க போனேன். ஆனால் என் கையில் காசே கிடையாது. அப்போது அங்கே போதைப் பொருள் கொடுக்குறவர் மாதிரி சொன்னார், பாரு உனக்கு போதை வேணுமா உனக்கு? அப்போது முகத்தில் பச்சை குத்திக்க தயாராக இருக்கியா? பச்சை குத்திக்கிறியா? இதை பண்ணாதான் உனக்கு போதைப் பொருள் சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி குத்திக்கிறேன். நான் இந்த நேரம் தான் நான் என்ன ஒரு மோசமான ஒரு காரியம் பண்ணேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதிக்கு நான் ஏற்படுத்திட்டேன். அந்த பச்சை குத்தி கொண்ட பிற்பாடு என்னுடைய முகம் வீங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ கூட அவங்க எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? என்னை கேலி பண்ணுறதுக்காக, என்னை பார்த்து சிரிக்கிறதுக்காக. உங்கள் முகத்தில் சரியாக என்ன வரைஞ்சிருக்காங்க? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளியை ஒரு பச்சையாக குத்திருக்காங்க, ஒரு கோடு கண்ணு மேலே. அப்புறம் வந்து என் கையில் ஒரு வாட்சி மாதிரி பச்சை குத்திருக்காங்க. இந்த பச்சையை நான் குத்தி கொண்ட பிற்பாடு என்னை எந்த அளவுக்கு மோசமாக கேலி கிண்டல் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோவை எடுத்து, இந்த புகைப்படத்தை எடுத்த பிற்பாடு தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியே நடந்தது. நான் எங்கே போனாலும் என்னை ஒரு கொள்ளைக்காரன் போல பார்ப்பாங்க. நான் இருந்த அந்த இடத்துல என்னை பார்க்கும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. நான் ஒரு பெரிய ஆபத்தானவன் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு பள்ளியை வரைஞ்சிருக்காங்க என் முகத்தில். சரி, இங்கே பாருங்கள், அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு? என் ஆத்துமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வலி தான். ஆமாம், ஆத்துமாவுக்குள்ளே இருக்க வலி தான். என் ஆத்துமாவுக்குள்ளே இருந்த வலி மிகப்பெரிய ஒரு வலியாக இருந்துச்சு. எனக்குள்ளே இருந்த வெறுமை, எனக்குள்ளே இருந்த மன அழுத்தம், இது எல்லாமே என்னுடைய உள்புறத்தில் இருந்துச்சு. என் ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற வலி தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி யோசிச்சது உண்டு, இறந்துடலாம், நான் நல்லது. நான் அந்த வியாபாரம் செய்கிற இடத்துல அந்த தெருவில் நடக்கும்போது என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, உன் மேலே பயங்கரமாக வாடை அடிக்குது, இங்கேருந்து கிளம்பு, உன் மேலே வாடை அடிக்குது, இங்கேருந்து கிளம்பு,
உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ இங்கே திரும்பி வராத. வந்தனா நீ ஏதாவது சாப்பிட்ற பொருளை விஷத்தை கலந்துருவேன். நான் ஒரு முறை என்னுடைய மரணத்தை ரொம்ப நெருக்கமாக நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு முறை ஒருத்தர் கத்தியால் என்னுடைய காலில் குத்திட்டார். ரத்தம் அதிகமாக போக ஆரம்பிச்சது. என்னை மருத்துவமனை கொண்டு போனாங்க. உடனே வந்து எனக்கு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டாங்க. 2 நாளாக பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சாப்பிடலை. 2 நாளாக நான் தண்ணி கூட குடிக்கலை. 2 நாளாக நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வீடு கிடையாது, நான் தெருவில் தான் இருக்கேன், கெட்ட பழக்கம் எனக்கு நிறைய இருக்குது, நான் நிறைய போதை போடுவேன். நான் அந்த போதையெல்லாம் என்னுடைய காலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருந்தது. அந்த நேரம் தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் மேலே இறக்கப்படுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த நேரம் எனக்குள்ள பயம் அதிகமாக இருந்துச்சு. அழுவ ஆரம்பித்தேன். தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பித்தேன். என் காலை நான் இழந்துருவனோ, ரோட்டில் நான் கால் இல்லாமல் நடக்கணுமோ, என்னை பற்றி எல்லாருமே தெரியும், இப்படி நான் போனால் என்ன நினைப்பாங்க. இதுக்கப்புறமா நான் வெளியே வந்த பிற்பாடு நான் எங்கெல்லாம் கடை இருக்குமோ கடையை மூடிட்டு பிற்பாடு அந்த வாசலில் படுப்பேன். அங்கே படுத்துட்டு இருக்கும் போது எழுந்து நான் இந்த மாதிரி கேட்பேன், ஆண்டவரே என்னை பாருங்கள், ஆண்டவர் என் நிலைமையை பாருங்கள், எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் ஆண்டவர், எனக்கு உதவி தேவை, எனக்கு உதவி தேவை. கதறுவேன், எனக்கு உதவி செய்ய யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, எனக்கு உதவி செய்ய இப்போவே யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, என்னை பாருங்க ஆண்டவர். கதற ஆரம்பித்தேன், கெஞ்ச ஆரம்பித்தேன். அப்போதான் ஒரு நாள் இதே மாதிரி தான் அந்த வாசல் கீழே நான் படுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் வந்த யூனிவர்சல் ஆலயத்தினுடைய உதவியாளர்கள் எனக்கு கூப்பிட்டு உதவி செஞ்சாங்க. சொன்னாங்க, பாருங்கள் நான் யூனிவர்சல் ஆலயத்தில் வந்திருக்கேன், உங்களுக்கு இந்த அழைப்புதல் கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இனியிலேருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி ஒரு பகுதியில் கொண்டு போவார், உங்கள் வாழ்க்கை முன்னேறும், நீங்கள் வளருவீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா, இந்த எண்ணெயை உன் தலைமையில் பூசட்டுமா? நான் சொன்ன உடனே பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, நீ என் கூட ஆலயத்துக்கு வரணும், நீ என் கூட வரணும், நீ வரலனா நான் திரும்பி வருவேங்க, உன்னை ஒரு தள்ளு வண்டி வச்சு உன்னை தள்ளிக்கிட்டு போவேன், இப்படி தான் அவங்க சொன்னாங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க திரும்பி வந்தாங்க, என்னை தள்ளுவண்டியில் தான் ஆலயத்துக்கு முதல் முறையாக தள்ளிக்கிட்டு வந்தாங்க. வேறு ஒருத்தர் தள்ளினார், அவங்க முன்னாடி வந்தாங்க, நான் தள்ளுவண்டியில் உட்காந்துட்டு இருந்தேன். நான் வந்த அந்த நேரம் வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்த பற்றி ஒன்றும் தெரியாது, நான் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அப்போயும் குடிச்சு தான் வந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னார், ஜெபத்தில் கண்களை மூடிருங்க. எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு பிற்பாடு நான் திரும்பி வந்துட்டேன். என்னை மறுபடியும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதன் பிற்பாடு இன்னொரு உதவியாளர் ஊழியம் செய்கிறவங்க என்னை ஞாயிறு கூட்டிகிட்டு போனாங்க ஆலயத்துக்கு. ஞாயிறு அங்கே அந்த நாள் போன உடனே நான் பின்னாடி உக்காந்துட்டேன், ஆலயத்தினுடைய கடைசி சேரில். அந்த போதகர் போதிக்க தொடங்கும் போது சொன்னார், நீங்கள் யார் தெருவில் தங்குறீங்களோ, இந்த சமுதாயத்தில் யார் உங்களை மதிக்கலையோ, உங்களுக்கு யாருக்கு வீடு இல்லையோ, அவர் சொன்னார், மனுஷனுடைய பார்வைக்கு பொறுத்த வேணா நீங்கள் ஒரு குப்பையாக இருக்கலாம், மதிப்பில்லாதவராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குன்னு சொன்னார். என்னுடைய மதிப்பை பற்றி நான் புரிஞ்சு கொண்ட பிற்பாடு பாஸ்டர் அந்த நேரம் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு போதிச்சார். ரட்சிப்பு குறித்து ஆலயத்தில் போதகர் சொன்னார், தேடுங்க அவரை அப்படின்னாரு. எனக்கு முதல் புரியல. உங்க 2 கரத்தை நெஞ்சு மேலே வச்சு அவர் அதிகமாக தேடுங்க, அவர்கிட்ட பேச தொடங்குன்னு சொன்னார். எனக்குள்ள இருந்தது பாரம், கவலை, சோகம். சொன்ன, ஆண்டவரே இதுதான் எனக்குள்ள இருக்கு, ஆண்டவரே இதுதான் எனக்குள்ள இருக்கு. அந்த நேரத்தில் ஆலயத்தில் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. மக்கள்லாம் மேலே ஏறி தியாகம் செய்வாங்க. முதல் இதை கேட்கும் போது எனக்கு எதுவுமே புரியல. நான் முதல் தியாகம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரோட்டு ஓரத்தில் கட்டையெல்லாம் போட்டு கொளுத்துவாங்களே, அப்படிதான் நான் நினச்சிக்கினேன் முதல் தியாகம்னு சொல்லும் போது. போதகர் ஒரு பாஸ்டர் என்கிட்ட விளக்கமா தியாகனா என்னன்னு விளக்கி சொன்னார் என்கிட்ட. நான் புரிந்து கொண்ட பிற்பாடு நான் அர்ப்பணித்தது என்னுடைய பண ரீதியான தியாகம் கிடையாது, என் முழு வாழ்க்கையை ஒரு தியாகமாக அர்ப்பணித்தேன். நான் போய் பீடத்தில் அர்ப்பணிக்கும் போது சொன்ன, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க எனக்கு உங்கள் ஆவியை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆவி மூலமாக எனக்கு எல்லாமே சேரப்படும், எல்லாமே கொடுக்கப்படும். எனக்கு அப்போ நீங்கள் வாக்களித்த அந்த ஆவி எனக்கு முதல் வேணும், எனக்கு அதை கொடுங்க. அவருடைய ஆவி என்றால் பரிசுத்தாவி, உன்னுடைய பரிசுத்தாவி எனக்கு வேணும் ஆண்டவர், எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், என்னுடைய தியாகத்தில் பண ரீதியான தியாகமாக இருந்துச்சு. அது பார்க்க போனால் ரொம்பவும் குறைவானது. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் குறைவானது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அதிகமானது. நான் இப்படி சொன்ன, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, எனக்கு இப்போ உங்களுடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவர், உங்கள் ஆவி வேணும். நான் எப்போ பீடத்து மேலே ஏறி என் தியாகத்தை அர்ப்பணிச்சனோ அந்த நேரமே எனக்கு தெரியும், எனக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கணும். இது கடந்து போன பிற்பாடு எனக்கு அந்த போதை போடணும், குடிக்கணுன்ற ஆசை எனக்குள்ளே இல்லை, என்னை விட்டு அது போயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வீடை கொடுத்தாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை, ரொம்ப பாழான வீடு. அந்த வீட்டில் நான் பரிசுத்தாவியை அதிகமாக தேடினேன்.
ஆலயத்துக்குள்ள வரும்போது ஞாயிறு அதிகமாக தேவனுடைய ஆவியை தேடுவேன். எனக்கு இருந்த எல்லா சூழ்நிலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்க ஆரம்பித்தேன், அதை கடந்து வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆலயத்தினுடைய பிஷப் ஷேர்ஜியோ அவர் ஒரு கூட்டத்தை எடுத்துகிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் பரிசுத்தாவியை தேடிட்டு இருந்தோம். அப்போ அந்த நேரம் 2 மணி விடிகாலையில் பரிசுத்தாவை தேடிட்டு இருந்தோம். அந்த நேரம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமாதானம் வந்தது. நான் உணர்ந்த அந்த சமாதானத்தை என்னால் விலைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நேரமே எனக்கு தெரியும், நான் வேற ஒரு மனுஷனாக மாறிட்டேன்னு. நான் வேறு ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிட்டேன். ஆண்டவர் அந்த நேரம் சொன்னார், உன்னை தேர்ந்தெடுத்தது யார்? நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அந்த நேரம் எனக்குள்ள சந்தோஷம், சமாதானம், அடக்க முடியாத சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேறு ஒருவர்கிட்ட சொல்லணும். அந்த சந்தோஷம், அந்த விருப்பம் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு முன்னாடி என்னை கொண்டு போச்சு. ஒரு வீட்டில் 4 பேர் வியாதியோடு இருந்தாங்க. அந்த நேரம் அவங்க வீட்டுக்கு அது தட்டி சொன்ன, பாருங்கம்மா, ஆண்டவர் என்ன குணப்படுத்தினார், உங்களையும் குணப்படுத்துவார், கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ அந்த ஆள் தானே? ஆமாம், தேவன் என்னை மாற்றிருக்கார். அப்படியா? அது மட்டும் கிடையாது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் புதிய காரியத்தையும் செய்வார். நான் தெருவிலேருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு ஒரு வீடு கிடச்சிது, எனக்கு இருக்க நல்ல இடம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வேலை கிடச்சிது. தேவன் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை வித்தியாசமான முறையில் மாற்ற ஆரம்பித்தார். ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கார். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்துருக்கார். அவங்க தான் என்னை ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. இங்கே தெருவில் இருக்கும்போது உங்களை கூட்டி போகிறாங்களே, அவங்களா? ஆமாம், அவங்க தான். அவங்க என்னை இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நான் இங்கே பேச வரல. நான் உலக ரீதியான எந்த பொருளை அடைஞ்ச, எந்த ஆசீர்வாதத்தை அடைஞ்ச, இதை பற்றி நான் பேச வரல. நான் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் தியாகத்தில் உலக ரீதியான பொருள் அடைகிறதுக்காக செய்யலை. இதை நான் ஒரு வாகனம் அடைகிறதுக்கோ, இல்லை ஒரு சொத்தை அடைகிறதுக்கோ, ஒரு வீடை வாங்கிறதுக்கோ, இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கோ, இல்லை பிள்ளைகள் பெருக்கிறதுக்கோ, இதற்காக நான் இந்த தியாகத்தை செய்யலை. அவருடைய பிரசன்னத்தை பெற, அவருடைய ஆவியை பெற. அவருடைய ஆவியை பெற்றதுனால இன்றைக்கு எனக்கு ஆரோக்கியம், எனக்கு வாகனம், எனக்கு வேலை, என்னுடைய மனைவி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு அவருடைய ஆவியை பெற்றதுனால. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பள்ளிக்கூடத்துக்கு போல, எனக்கு படிப்புனா என்னன்னு தெரியாது. இப்போ படிக்க எப்படி கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுத்துருக்கார். வேதாமத்தை, அவருடைய வார்த்தையை படிக்க. அப்படியா? சொல்லுங்கள், வேதாமத்திலேயே உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வசனம் என்ன? சரி, நான் அதை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 113வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சரியா இந்த வார்த்தை? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. வெறும் தேவனால மட்டும்தான் செய்ய முடியும் இது எல்லாத்தையும். தேவன் என்னை உண்மையாவே ஒரு புழுதியிலிருந்து, ஒரு குப்பையிலிருந்து உயர்த்தியிருக்கார். அதிபதிகளோடு, பிரபுக்கள் மத்தியில் என்னை அமர வச்சிருக்கார். ஆமாம், கண்டிப்பாக என்னுடைய முகத்தில் இந்த பச்சை குத்தி இருக்கு, இந்த அடையாளம் இருக்கு. ஆனால் எனக்குள்ள பரிசுத்தாவினுடைய முத்திரை இடப்பட்டிருக்கு. நல்லது மக்களே, என்ன ஒரு அருமையான சாட்சி. இந்த நபர் உலகத்தின் காரியங்களுக்காகவோ, உலக ரீதியான பதிலுக்காகவோ போராடல. இவர் கேட்ட பதில் என்னன்னு கவனிச்சிங்களா? பரிசுத்தாவியானவரை நான் தேடினேன். தேவனுடைய வார்த்தை அதுதான் தெளிவுபடுத்துகிறது. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்க, பிற்பாடு எல்லாமே உங்களோடு கொடுக்கப்படும். இந்த நபர் அந்த வழியை புரிந்து கொண்டவராய் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினார். இன்று எல்லாவற்றையும் உடையவராக நித்தல இருக்கிறார். இவருடைய கடந்த கால வாழ்க்கை என்னவாக இருந்ததோ அந்த வாழ்க்கையோடு இன்று இருக்கிற வாழ்க்கையை நம்மால் ஒப்பிட முடியுமா? முடியுமையானால் அது எவ்வளவு சிறந்தது என்பதை பார்ப்பதற்காக இதுதான் தேவன் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். இங்கு தேவன் தன்னுடைய வார்த்தையில சொல்கிறார், நீதியின் பலிகளை செலுத்தி. எப்படியான பலிகள்? சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். ஆம், நீங்க நீதியினுடைய பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கையாக இந்த இடத்துல இருக்கு. உங்களுக்கு அந்த நிச்சயம் வருகிறது, அந்த உறுதியானது இந்த இடத்துல வருகிறது. தேவன் அவர் தன் வழிகளிலே உங்களுக்கான பதிலை கொடுக்கிறார். இதுதான் சரியா நேற்று மக்கள் பீடத்தின் மீது இந்த செய்தது.
என இந்த மாதம் 13ஆம் தேதி நீங்கள் விசுவாசத்திலே பீடம் ஏறுவதற்கான வாய்ப்பை இந்த இடத்தில் கொடுத்தோம். மக்கள் ஏறினார்கள். பலர் தங்களுடைய விசுவாசத்தை நிரூபித்தார்கள். தேவனுடைய வழிகளை அவர்கள் பின்பற்றுகிறவராய் இங்கு இப்பொழுது அவங்களுடைய வேலையானது, நான் சரியானதை செய்திருக்கிறேன், இப்போது எனக்கான பதிலை நான் தருவேன். இதுதான் நிச்சயமாக இருக்கும். இதான் இந்த நபருக்கு நடந்தது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில யார் பதிலை விரும்புகிறீர்களோ இது உங்களுக்கும் நடக்கும். மேலும் அருமையான விஷயம் உங்களுக்கான சொல்ல விரும்புகிறேன். இது நேற்றோடு முடிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்வு தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இதிலே ஒரு பகுதியாய் இறைய விரும்பினால் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய பகுதியை நீங்கள் தேவன் மீது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாது. பாஸ்டர், நான் இந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் எந்த இடத்துல என்னுடைய பொறுத்தலைகளை நிறைவேற்றலாம், தேவனுடைய பீடத்தை எப்படியாய் நான் ஏறலாம், தேவன் உங்களுக்காக வழிகளை வைத்திருக்கிறார். நீங்க போன்லயும் வாட்ஸ்அப் மூலமா உங்களை தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் விவரங்களை இதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பல மக்களுடைய வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியிலே நீங்களும் சாட்சியா இருக்க முடியும். என இது தற்செயலாய் நடந்ததல்ல. இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, இளம் நபர்களுக்கு கூட. என நான் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த விசுவாசத்தில் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் இந்த வாலிபருடைய வாழ்க்கை எப்படியாய் மாற்றினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த சாட்சியை பாருங்க. பிற்பாடு ஜெபத்திலே நாம் ஒன்றிணைந்திருக்கலாம். வணக்கம். என் பேரு டோனி. நானும் சரி, என்னுடைய குடும்பத்தாரும் சரி, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் எல்லாருமே யூனிவர்சல் ஆலயத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்லேயும் எங்கள் குடும்பத்துலேயும் எந்த விதத்துலேயுமே என்னை சர்ச்சுக்கு போகக்கூடாது, இல்லை தேவனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. சின்ன வயசுலேருந்தே, அதுவும் சரியா நானே போக விருப்பம் இல்லைனா கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க. அதனால் நான் அவங்க கூட சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக தான் இருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சரி, என்ன தேவனுடைய ஒருத்தங்களாக, அதாவது தேவனுக்குள்ளே இருக்கிற ஒருத்தங்களாக தான் என்னை வளர்த்துட்டு வந்தாங்க. இப்படி இருந்துமே எனக்கு அந்த அளவுக்கு தேவனுடைய விஷயத்தில் ஒரு ஆர்வம் கிடையாது. அதை நான் இன்னொரு மதமாவோ, இல்லை மற்றவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நானும் ஒரு இடத்துக்கு போகிறேன், இப்படின்ற ஒரு விதமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பை என்னை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதாவது சரியா எங்கள் அப்பா எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிட்டார். நிச்சயமாக எனக்கு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த விஷயத்தை ஏன் நடக்க வச்சார் அப்படின்றது ரொம்பவே எனக்கு எனக்குள்ள கோபம் உண்டாக்குனது. எனக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு கோபம் உண்டாச்சு. அதே மாதிரி நான் வெறுத்துட்டேன் அந்த அந்த நேரத்தில் என்ன செய்யறது, எதை செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே மோசமான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த அளவுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு விருப்பமும் வரல. நான் அதனால போகாமல் இருக்கிறதுக்கு அநேக காரணத்தை நான் பயன்படுத்தினேன். அப்போது எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஆலயத்துக்கு போனாலுமே நான் என் நண்பர்கள் கூட அதிகமாக சேர ஆரம்பித்தேன். அவங்க கூட சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டேன். நிறைய பிரச்சனை, அதாவது வீட்டில் அதிகமாக இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே எனக்கு எல்லா இடத்துலையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நான் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கிறத போல உணர்ந்தேன். ஆனால் இது எல்லாமே என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அதாவது நான் மன அழுத்தத்தை கடந்து போனேன். மன அழுத்தம் நான் அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷமோ இல்லை எனக்கு அந்த ஒரு நிம்மதியோ இருந்ததே தவிர, மற்றபடி நான் தனியாக இருக்கும்போது நைட்டில் தூங்கும்போது எனக்குள்ள நிறைய யோசனை வந்துட்டே இருக்கும். சரியா தூக்கம் வராது. நான் தனிமையாக உணர்வேன். யாருக்குடையும் எனக்கு அந்தளவுக்கு ஒரு பேசுகிற விருப்பம் வராது. தொடக்கத்தில் இருந்த மாதிரி நான் இல்லை. முதல்ல எல்லாருக்கிட்டையும் பேசணும், அவங்ககிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கணும், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட பேசணும். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அந்த விருப்பம் இல்லாமல் எப்போவுமே என் நண்பர்கள் கூட இருக்கணும், எப்படியாச்சும் இந்த இடத்துல நான் தனியாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை நான் கடந்து போக ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் சரியா இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அந்த நேரத்தில் தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினான். எப்படி தாவீது தன்னுடைய சரீர வழியில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தாரோ, ஆனால் கோலியாத் பெருசாக இருந்தார். ஆனால் தேவன் அவரோடு இருந்தப்போ அவர் ஜெயிக்கிற ஒருத்தராக இருந்தார்னு சொன்னார். அந்த வார்த்தை உண்மையாகவே என்ன தொட்டுச்சு. நான் அப்போ முடிவெடுத்தேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற ஒரு விஷயம்
ரொம்பவே மோசமானது. அந்த விஷயம் என்ன பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு இதுக்கு வழி எதுவுமே தெரியல. ஆனா நான் நம்புறேன் தேவன் என் கூட இருக்கும்போது என்னால இத ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்ப நான் முடிவு எடுத்தேன். தேவனே இந்த விஷயத்த நான் ஏத்துக்க போறதில்ல. என் வாழ்க்கையில கோலியாத்த போல இருக்க அநீதிய நான் ஏத்துக்க போறதில்ல. சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போற ஒருத்தனா இருந்து, வார்த்தைய கேட்டுட்டு ஆனா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில உண்மையாகாம, நீங்க சொன்ன வார்த்தை இல்லாம இருக்கிறத நான் ஏத்துக்க போறதில்லன்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போகும்போது, நானே முதல்ல அநீதியில இருக்கேன்றத நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஏன்னா, அநீதியில இருக்க நான் எப்படி தேவன் கிட்ட போய் நீதிய கேட்க முடியும்? அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்தது. அப்போ நான் என்னுடைய அநீதிகள் எதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்ததோ, அது எல்லாத்தையுமே மாத்த ஆரம்பிச்சேன். அப்பதான் தேவன் கிட்ட போய் என்னால நீதிய கேட்க முடியும். அதனால நான் என்னுடைய அநீதிகள் எல்லாத்தையும் கைவிட்டு தேவன் கிட்ட இப்போ நான் நீதியா மாறியிருக்கேன். எனக்கான நீதிய நீங்க தாங்கன்னு அவர்கிட்ட அன்னையிலிருந்து நான் சொன்னேன் தேவன் கிட்ட. தேவன் இன்னையிலிருந்து எதெல்லாம் நீங்க என்கிட்ட மாத்தணும்னு விரும்புறீங்களோ, அந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் மாத்த தொடங்க போறேன். எதெல்லாம் வேணாம் என் வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தையின்படி இல்லையோ எல்லாத்தையுமே நான் கைவிட போறேன். முழுமையா நான் என்னையே ஒரு தியாகமா செய்ய போறேன். ஏன்னா இந்த அநீதி என் வாழ்க்கையில இனிமேலும் நான் ஏத்துக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப நான் முடிவெடுத்தேன். என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கங்கள், என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாரையுமே நான் என் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சேன். நிச்சயமா அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப சுலபம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நண்பர்கள விட்டு போறதோ, அவங்க திருப்பியும் திருப்பியும் என்கிட்ட "ஏன் எங்ககிட்ட பேச மாட்ற? ஏன் எங்ககிட்ட அந்த அளவுக்கு இருக்க மாட்ற?" நெறைய விஷயங்கள்ல அவங்க திருப்பியும் எனக்குள்ள வர நெனச்சாங்க. சில நேரத்துல நானே அது ரொம்ப மோசமா இருக்கு. திரும்பி போகலான்ற நிலைமை கூட வந்தது. ஆனாலும் நான் தேவன் கிட்ட பெலன கேட்டேன். ஏன்னா, நான் இதுக்கு மேலயும் அந்த வாழ்க்கையில வாழக்கூடாது. இதுக்கு மேலயும் அந்த அநீதியான வாழ்க்கைய நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏத்துக்க போறதில்ல. அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அப்ப இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அன்னைக்கு நான் என் தியாகத்த தயார்படுத்தினேன். என்னுடைய சரீரபூர்வமான தியாகத்தையும் தயார்படுத்தினேன். ஆவிக்குரிய விதத்துல என்னுடைய தியாகத்த தயார்படுத்தினேன். அப்ப நான் தேவன் கிட்ட இத தான் நான் அறிக்கையிட்டேன் உண்மையாவே. நான் வேற எந்த வார்த்தையுமே சொல்லல. என்கிட்ட இருந்த எதெல்லாம் தவறா இருந்ததோ, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் நீங்க எதெல்லாம் என்கிட்ட வேணான்னு சொல்றீங்களோ, அது எல்லாத்தையுமே நான் கைவிடுறேன். ஏன்னா, நான் இதுக்கு மேல அநீதிய ஏத்துக்க போறதில்ல. என் வாழ்க்கையில தேவன் நீதி செய்யணும்னு நான் அவருக்கு முன்பாக போய் முறையிட்டேன். இந்த ஜெபத்த நான் செஞ்சுட்டு அப்புறமா தேவன் கிட்ட சொன்னேன். இது எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்ன காட்ட போறீங்களோ, அதையும் நான் அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். இப்போ உங்களுடைய ஆவிய எனக்கு தாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். அப்ப நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வரும்படி வரவழைத்தேன். வரவழைத்துட்டு அப்புறமா பாஸ்டர் சொன்னாரு, "இப்ப நீங்க எதுவுமே பேச தேவையில்ல. தேவன் அவருடைய ஆவிய உங்கள் மீதா வர செய்வார்ன்னு" சொன்னாரு. அந்த நேரம் எனக்குள்ள உணர்ச்சியா இல்ல. ஆனா ஒரு உறுதி இருந்தது. தேவன் என் கூட இருக்காரு. அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்காருன்ற உறுதி இருந்தது. அதற்கு மேலயும் எனக்குள்ள அந்த அநீதியை நான் உணரல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை எனக்குள்ள குடுத்தாரு. இதுக்கு மேலயும் நான் மன அழுத்தத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இதுக்கு மேலயும் நான் சமாதானம் இல்லாம நண்பர்கள தேடி நான் ஒரு சந்தோஷத்துக்காக, இல்ல ஒரு நிம்மதிக்காக நண்பர்கள தேடி போணும்னு அவசியம் இல்ல. நைட்டு படுக்கும்போது எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்ன்ற உறுதிய தேவன் குடுத்தார். அன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில எது அநீதியா இருந்ததோ, அந்த அநீதியை நீதியா மாற்றினார். தேவனோடு நான் நீதியை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நீதி என் வாழ்க்கையில இருக்கு. தேவன் அவர் வார்த்தையில சொல்லப்பட்ட பிரகாரமா எனக்கு நீதியை செஞ்சிருக்கு. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்களானவராகியும் இயேசுவே என் தேவாவியானவரே, இதோ இந்த விசுவாசத்தின் வார்த்தையை இந்த மக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இது நாள் வரை இவர்கள் தயங்கினவராய், பயந்தவராய், என்ன செய்வது என்று இந்த குழப்பத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இவர்களுக்கான வழி திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. தேவனே, இந்த வழிகளிலே இவர்கள் நகர்வதற்கான பலனை கொடுக்க கேட்கிறேன். என் தேவனை, எடிசன் இவருடைய வாழ்க்கை தெருக்களில் இருந்த ஒரு வாழ்க்கை, தேவனை, ஒரு அருமையான வாழ்க்கையானது கிடையாது. ஆனால் இவர் ஆலயத்திற்கு வந்தபொழுது இவர் பணத்தையோ உலக ரீதியான காரியத்தை அல்ல, உண்மை தேடினார். அதனுடைய பதில் தான் என்று எல்லாவற்றையும் உடையவராய் இருக்கிறார். இந்த மக்கள் இந்த இடத்தில் எந்த சூழலை சந்திக்கிறாரோ, இந்த சூழலையை மாற்ற உம்முடைய ஆவி எவ்வளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள இவருக்கு பலனை தரும். இந்த பலனோடு இவர்கள் உம்முடைய வழிகளை கீழ்ப்படியட்டும். உம்முடைய ஆவியிலே இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனை, உம்முடைய சிந்தனை இவருடைய சிந்தனையாகட்டும். மேலும் இவருடைய கரங்கள் வைத்திருக்கிற தண்ணீரோ, இந்த தேவனை பாட்டில்களோ எதுவா இருந்தாலும்
இந்த தண்ணீர் பாட்டில்களை அபிஷேகம் செய்வீராக. உம்முடைய வல்லமையிலே இந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடிக்கிற ஒவ்வொருவரும் இந்த தண்ணீரிலிருந்து பலனை, குணமாக்குதலை, விடுதலை, ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். பலனை பெறுங்கள், குணமடையுங்கள் விசுவாசத்தினால். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். தேவனோடு நகருங்கள். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான சாட்சியை திரும்ப உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. இந்த நேரம் அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆம், இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கை மீது நிஜமாக்கப்படட்டும். மக்களே, தேவனுக்கு அனுமதி கொடுங்க. தேவன் மாறாதவர், சர்வ வல்லமையான கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். எடிசனுடைய வாழ்க்கையிலே, டோனியினுடைய வாழ்க்கையிலே, மேலும் விசுவாசத்தின் பல மக்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்தது உங்களுக்கும் செய்ய. நாளை மீண்டும் இதை நிகழ்ச்சி சந்திக்கலாம். அல்லது ஆலயத்திலே நீங்கள் தொலைபேசியிலே வாட்ஸ்அப் மூலமாய் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களோடு இருக்கட்டும்.